அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் கோபாலபுரத்தில் போலீஸ் குவிப்பு, பரபரப்பு இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்தில் போலீஸ் குவிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி வளைக்கப்பட்ட போலீஸாலும் பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. இருந்தாலுமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கதை ஒட்டுமொத்தம் முடிய போது அவருக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்திருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்தில் இப்போ போலீஸ் குவிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அதிரடியாக 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா இவர்கள் திமுக செய்த அனைத்து ஊழல் பட்டியலுமே பார்த்தீங்கன்னா இப்போ சிஏஜி அதிகாரிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் தலையில் ஒரு மிகப்பெரிய இடி விழுந்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எந்த அமைச்சரை பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஊழல் பட்டியல் சிக்கியிருக்காங்க. அதே மாதிரி சொத்து குவிப்பு வழக்கில் அனைவருமே சிக்கக்கூடிய நிலையில் திமுகவுடைய அறிவாலயம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம பார்த்தீங்கன்னா அவங்க இருந்திருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலுமே இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அறிவாலயத்திலேயே பார்த்தீங்கன்னா இப்போ கை வச்சிருக்காங்க. இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலினுடைய சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரெய்டுகள் நடந்திருக்கு. இந்த ரெய்டின் அடிப்படையில் தான் துணை ராணுவத்தோடு பார்த்தீங்கன்னா இப்போ ரெய்டுகள் நடந்திருக்கு. முதல்வர் ஸ்டாலின் வீடு, அதே மாதிரி அவருக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள், உதயநிதியுடைய சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலுமே ரெய்டுகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ரெய்டின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டில் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலுமே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் மீது நிறைய புகார்களாம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த புகாரின் அடிப்படையில் டாஸ்மாக் உடைய நிறுவனத்தில் நடந்த ரெய்டின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமே பார்த்தீங்கன்னா 5000 கோடிக்கு மேலே மெகா ஊழல் நடந்திருக்கு. இருந்தாலுமே அமலாக்கத்துறையால் கண்டுபிடித்த 1000 கோடிக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதில் நடந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க நிரூபணம் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இப்போ தெரியாமல் பார்த்தீங்கன்னா 5000 கோடிக்கு மேலே மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ வெளியே இருக்கக்கூடிய செய்தியால் இப்போ அதிரடியாக கோபாலபுரத்தில் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலுமே ரெய்டும் நடந்திருக்கு. இருந்தாலுமே 2026 தேர்தலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு மிகப்பெரிய பிளவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பிலும் வழக்கிலும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊழல் வழக்கிலுமே திமுக ஒரு மிகப்பெரிய கைவசமாக வைத்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே தூக்க போகிறாங்க. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.